எல்லாம் முடிந்துவிட்டது, வாழ்வே முடிந்துவிட்டது என்று விரக்தியாக இருக்காதே. எல்லாம் முடிந்தது என்று நினைக்காதே. இனிதான் எல்லாம் ஆரம்பம் என்று நினைத்துப்பார். உன் வாழ்வு உனக்கு பிரகாசமாகவே தெரியும். ஜெய் சாயிராம். ஜெய் ஜெய் சாயிராம். நம்ம சாயன்பர்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்போம். ஓம் சாயிராம். என் அன்பு குழந்தையே, உன் மனதை காயப்படுத்தியவர்களும் வேதனைப்படுத்தியவர்களும் நன்றாக இருக்கிறார்களே என்று உன் மனதில் எழும் கேள்வி எனக்கு புரியாமல் இல்லை. அமைதியாக இரு. அவர்களுக்கான பாடத்தை நான் காண்பிக்கிறேன். அவரவர் செய்த தீவினைக்கு ஏற்ற மாதிரி அவரவர்களுக்கு தீவினைகளோ நல்வினைகளோ சேர்ந்தே தீரும். விதை விதைத்தவன் நிச்சயமாக அறுத்தே தீருவான். வினை அறுத்தே தீருவான். உன்னை தாழ்த்தும் எந்த விஷயத்தையும் மனதில் போட்டு குழப்பிக்கொண்டே இருக்காதே. தேவையில்லாத விஷயங்களை போட்டு மனதில் போட்டு அழுத்திக் கொண்டே மனதை குப்பையாக்கி வைத்து விடாதே. மனதை நிம்மதியாக வைத்துக்கொள், அமைதியாக வைத்துக்கொள், சந்தோஷமாக வைத்துக்கொள், நிம்மதியாக உறக்கம் கொள். அன்னமில்லாமல் தூக்கமில்லாமல் கழிந்த உன் நாட்களையெல்லாம் நினைத்துப்பார். அந்த நாட்கள் மீண்டும் வர வேண்டுமா என்று சிந்தனை செய்து பார். எது நடந்தாலும் நிம்மதியோடு இரு, சந்தோஷமாக இரு. நடப்பது அனைத்துமே சாயப்பாவின் பார்வையில்தான் நடக்கிறது. நடப்பது எல்லாம் நன்மைக்கு தான் அதை நமக்கு கொண்டு வந்து கொடுக்கிறார் என்ற தீர்க்கமான சிந்தனையோடு இரு. நீ நினைப்பதற்கு மேலாக நல்ல ஆசைகளையும் நல் ஆசைகளையும் நல் வாக்குகளையும் நல்ல வாழ்க்கையையும் உனக்கு நான் பரிசாக அளிப்பேன். உனக்கு தீங்கு இழைத்தவர்களை பற்றி யோசித்துக் கொண்டே இருக்காதே. உன்னுடைய வளர்ச்சியே உன் குறிக்கோளாக இருக்கட்டும். அதை பற்றி மட்டுமே உன் சிந்தனை இருக்க வேண்டுமே தவிர தேவையில்லாத சிந்தனை உனக்கு எழவே வேண்டாம். நீ நினைக்கும் வெற்றியை அடைவதற்கு உன் சாயப்பா உனக்கு துணையாக இருப்பேன் குழந்தையே. உன்னை சுற்றி இருப்பவர்களுக்கு மத்தியில் யார் நல்லவர்கள் யார் தீயவர்கள், அவர்கள் மனதில் என்ன ஓடிக்கொண்டிருக்கிறது, என்ன ஓட்டத்தோடு உன்னிடம் பழக்கத்தை வைத்திருக்கிறார்கள் என்று தெரிந்து புரிந்து அவர்களுக்கு உதவி செய். அப்பொழுதுதான் உன் உதவி தகுதியானவர்களுக்கு சென்று அடையுமே தவிர தேவையில்லாதவர்களுக்கு உன் உதவி செல்லவே செல்லாது. நீ தேடும் நிம்மதி, ஆரோக்கியம், ஆனந்தம் அனைத்தையும் நான் உனக்கு தருகிறேன் பிள்ளையே. மகிழ்ச்சியாக பெற்றுக்கொள். நம்பிக்கையோடு இரு, சந்தோஷமாக இரு, பொறுமையாக இரு. நீ கேட்டது அனைத்தும் உன் கைகளில் கொண்டு வந்து நான் சேர்ப்பேன். உன்னை சுற்றி இருப்பவர்கள் அனைவருமே உன்னைப் போல அன்பாகவும் நேர்மையாகவும் கருணையுள்ளவராகவும் உதவிக்கரம் நீட்டவராகவும் இருக்க வேண்டும் என்று எண்ணிவிடாதே. மற்றவர்களையும் உன்னை போல் நல்லவர்களாகவும் நினைத்து விடாதே. உன்னுடைய இந்த கஷ்ட காலத்தில் உன் அருகில் யார் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் வருத்தப்படாதே, வேதனைப்படாதே. என்ன நடந்தாலும், யார் உன் அருகில் இருந்தாலும், யார் உன்னை விட்டு விலகி சென்றாலும், உன் உறவை உதாசீனப்படுத்திவிட்டு உன்னை விட்டு விலகி சென்றாலும், உன் மனதை காயப்படுத்தினாலும் ரணப்படுத்தினாலும், என்னதான் நிகழ்ந்தாலும் உன் சாயப்பா அனைத்துமாக உன் அருகிலேயே இருப்பேன். உனக்கு தேவையானதை கொடுப்பேன். உன்னை நல்ல வழியில் வாழ வைப்பேன் என்பதை மறந்து விடாதே. என் உயிரான என் குழந்தையை காப்பதே உன் சாயப்பாவின் பொறுப்பு. உன்னுடைய இந்த நிலை நிச்சயமாக மாறும். நான் மாற்றியமைப்பேன். நான் உனக்கு துணையாக இருப்பேன். எதற்குமே அஞ்சாதே. உன்னோடும் உன் குடும்பத்தோடும் உன் சாயப்பா நான் உனக்கு துணையாகவே இருப்பேன். நீ எதிர்பார்த்த நல்ல செய்தியை நீ எதிர்பாராத நேரத்தில் உன்னிடம் கொண்டு வந்து சேர்ப்பேன். நம் வாழ்க்கையில் மாற்றங்கள் நிகழ்ந்துவிட்டது, அதிசயங்கள் நடந்துவிட்டது என்று நீயே ஆச்சரியப்படும் அளவிற்கு, வாய்விட்டு என்னிடம் வந்து சொல்லும் அளவிற்கு உன் வாழ்வில் மாற்றத்தக்க அதிசயங்களையும் ஏற்றங்களையும் நான் உன் வாழ்வில் கொண்டு வந்தே தீருவேன். உன் கோரிக்கைகள் அனைத்தையும் நான் நிறைவேற்றுவேன். மங்கள நேரம் கூடி வந்திருக்கிறது. மகிழ்ச்சியாக அதை வரவேற்க தயாராக நிம்மதியாக உறக்கம் கொள். நாளை உனக்கான விடியல் உனக்காகவே காத்து கொண்டிருக்கிறது. உன் முயற்சிகள் அனைத்தும் வெற்றி படிகட்டுகளாக மாறும் நேரம் வந்துவிட்டது.
நாளைக்கு நடக்கவிருக்கும் அற்புதங்களுக்கு நன்றி சொல்ல தயாராகு. ஓடோடி வந்து, சாயிநாதரே, என் வாழ்க்கையில் மாற்றங்கள் நிகழ்ந்துவிட்டது, நடத்திவிட்டீர்கள் என்று நீயே சந்தோஷமாக சொல்லும் அந்த நல்ல நிகழ்வு நாளை நடைபெறப் போகிறது. என் ஆலயத்திற்கு வரப்போகிறாய், சந்தோஷமாக வரப்போகிறாய். கண்ணீரோடு அல்ல, ஆனந்தமாக, ஆனந்த கண்ணீரோடு வரப்போகிறாய். நிம்மதியாக இரு. உனக்கான காலமும் நேரமும் கூடி வந்துவிட்டது. உன் துயரமெல்லாம் விலகிப் போகும் நேரம் சர்வ நிச்சயமாக இதுவேதான். என்னை உன் தந்தையாக நினைத்துக்கொள், உன் தாயாக நினைத்துக்கொள். அனைத்துமாக நான் உனக்கு அருகிலேயே இருந்து உனக்கு வாரி வாரி வழங்குவேன். நீ மனதிற்குள் அழுது கொண்டிருப்பது எல்லாமே எனக்கு தெரியும். உன் அழுகைக்கான முற்றுப்புள்ளியை நான் வைக்கிறேன். உன் மனக்கலக்கத்தையும் மனவேதனை அனைத்தையும் நான் அறிவேன் பிள்ளையே. உன் வெற்றிக்கான நேரத்தை நான் குறித்து விட்டேன். அந்த நேரம் முதல் உனக்கு நல்ல நேரம் துவங்கப் போகிறது என்றுதான் அர்த்தம். உடைந்து விடாதே. உன்னை உறுதியுடையவனாக மாற்றிவிடு. உன் மனதை மிக மிக உறுதியுள்ளவனாக மாற்றிக் காட்டு. இந்த விடியல் உனக்கானதான விடியலே. நீ நினைத்தது அனைத்துமே நடத்தி வைக்க உன் சாயப்பா நான் உன்னோடு இருக்கும்போது தேவையில்லாத கலக்கம் எதற்கு? உனக்கான ஒரு பெரும் உதவி, பெரும் மகிழ்ச்சி, சந்தோஷ நிகழ்வு, இனிப்பான ஆனந்தமான செய்தி எல்லாமே உன்னை சேரும் நேரமும் காலமும் கூடி வந்திருக்கிறது. உன் கஷ்டங்கள் எல்லாம் உன்னை விட்டு விலகப் போகிறது. உன் மனவேதனையெல்லாம் உன்னை விட்டு விலகப் போகிறது. நீ மனமுருகி என்னிடம் வேண்டியதை நிறைவேற்ற நான் தீர்மானித்து விட்டேன். அதற்காக அனைத்து ஏற்பாடுகளையும் செய்துவிட்டேன். திடீரென ஒரு திருப்பம் உன் வாழ்வில் வந்தே தீரும். சந்தோஷமாக இரு, நிம்மதியாக இரு. என்னிடம் உன் பிரார்த்தனையை வைத்துவிட்டு பின் கண் கலங்கலாமா? எல்லாம் பாபா பார்த்து கொள்வார் என்ற நம்பிக்கை எண்ணத்தோடு இரு. நான் பார்த்து கொள்கிறேன் அனைத்தையும். உன் சாயப்பா உன்னோடு இருக்கும் வரை உனக்கு ஏன் மனக்கவலை? மனம் தளராதே. இனி உன் வாழ்வில் நல்லது மட்டுமே நடக்கும், நல்லது மட்டுமே நடக்கும், நல்லதே நடக்கும். நினைத்தது எல்லாம் நடந்தே தீரும். நீ சிரிக்கும் பொழுது நானும் அதற்கான மகிழ்ச்சியோடு உன்னை பார்க்கிறேன். அதே நேரத்தில் நீ வருத்தப்பட்டால் என்னுடைய மனமும் சேர்ந்து வலிக்கிறது. என்னுடைய அன்பான பொக்கிஷமான நீ உன்னுடைய உண்மையான சந்தோஷம், உண்மையான சிரிப்பை மறந்துவிட்டு பெயருக்காக வாயளவில் மற்றவர்களுக்காகவே சிரித்து கொண்டிருக்கிறாய் என்பது எனக்கு மிக நன்றாகவே தெரிகிறது. உனக்காக நான் இருக்கும் பொழுது உன்னுள் ஏன் இந்த குழப்பமும் கவலையும்? சாயிநாதரே, என் வாழ்க்கையில் நடப்பது எதுவுமே சரியாக நிகழவில்லை. நான் ஒன்று நினைத்தால் வேறு ஒன்று என் வாழ்வில் நடக்கிறது என்று வருத்தத்தோடு என்னிடம் மீண்டும் மீண்டும் கூறிக்கொண்டே இருக்கிறாய். கவலைப்படாதே என் பிள்ளையே, வருத்தப்படாதே. நீ என்னுடைய பிள்ளை. எப்பொழுதும் நீ மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் இருக்க வேண்டும் என்பதுதான் உன்னுடைய அப்பாவின் ஆசை. அதற்கான வேலையையும் நான் செய்து கொண்டுதான் இருக்கிறேன். கொஞ்சம் பொறுமையாக காத்திரு. எந்த ஒரு விஷயத்தையும் பொறுமையாகவும் நிதானமாகவும் நீ பழகிக்கொண்டால் நடப்பது அனைத்தும் உனக்கு நன்மையாகவே நிகழும். உன் வாழ்வில் நடக்கும் பிரச்சனையை பார்த்து பதட்டப்படவோ பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. நான் தான் உன்னோடு இருக்கிறேனே. கூடிய விரைவில் உன்னை கஷ்டப்படுத்திய, உன்னை வேதனைப்படுத்திய அத்தனை விஷயங்களையும் முடித்து வைத்து உனக்கு சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் அள்ளித்தரும் வேலையை நான் செய்வேன். என் பொக்கிஷத்திற்காக நான் செய்வேன். உன் முகத்தில் ஆனந்த கண்ணீரை பார்ப்பதற்காகவே நான் ஆசையோடு காத்து கொண்டிருக்கிறேன். அந்த ஆனந்த கண்ணீர் வருவதற்காக அத்தனை வேலைகளையும் திட்டம் தீட்டி செய்து கொண்டிருக்கிறேன். என் திட்டப்படிதான் இதுவரை எல்லாம் உனக்கு சுபமாகவும் சுகமாகவும் நடந்து கொண்டிருக்கிறது. இனியும் எல்லாம் உனக்கு சுபமாகவே நடக்கும்.
உனக்கு சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் நான் கொடுப்பேன் என்று நான் வாக்கு கொடுத்திருக்கிறேன். அந்த வாக்கின்படி நாளை முதல் உன் வாழ்வில் நல்ல நல்ல ஏற்றங்களும் மாற்றங்களும் நிச்சயமாக நிகழும். உன் வாழ்க்கையிலா இது நடக்கிறது என்று நீயே ஆச்சரியப்படும் அளவிற்கு பல நல்ல மாற்றங்களை நிகழ்வுகளை உன் வாழ்வில் நான் நிகழ்த்துவேன். உன்னுடைய முகத்தில் அதிசயத்தையும் ஆனந்தத்தையும் பார்க்கவே நானும் ஆவலோடு காத்திருக்கிறேன். உன் கைகளில் உனக்கான வெற்றியை கொண்டு வந்து நான் சேர்க்கத்தான் போகிறேன். வாழ்க்கை என்பது உலகம் சுற்றுவது போல சுற்றி கொண்டுதான் இருக்கும். இன்பம் துன்பம், கஷ்டம் நஷ்டம், மகிழ்ச்சி சந்தோஷம் என்று மாறி மாறி ஒவ்வொரு வாழ்க்கையிலும் வந்து வந்து போய்கொண்டுதான் இருக்கும். அப்படியே வாழ்க்கை நின்று விடாது. நீ வருத்தப்படுவதாலோ சந்தோஷப்படுவதாலோ எல்லாம் மாறிக்கொண்டுதான் இருக்கும். மாற்றம் ஒன்றே இந்த உலகில் மாறாதது. எனவே நடப்பதை பார்த்து பயந்து அப்படியே உட்கார்ந்து விடாமல் எனக்கு துணையாக பாபா இருக்கிறார் என்ற நம்பிக்கையோடு இரு. சாயப்பா உன்னுடன் இருக்கும் பொழுது உனக்கு ஏன் மனக்கவலை? சாதாரணமாக நினைத்து கடந்து விடாதே என் பிரியமே. சாயிநாதரே, என்னுடைய அன்பை பலர் தவறாக நினைத்து கொண்டிருக்கிறார்கள், தவறாக பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் என்று வருத்தப்பட்டு கொண்டிருக்கிறாய். என் அன்பை புரிந்து கொள்ளாமல் என் மனதை வேதனைப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் என்று புலம்பியும் கொண்டிருக்கிறாய். ஆனால் உண்மை என்னவென்று தெரியுமா என் கண்மணியே? உன்னை அவர்கள் கஷ்டப்படுத்தவில்லை, உன் மனதை அவர்கள் காயப்படுத்தவும் இல்லை. உன்னுடைய கஷ்டத்தையும் உனக்கு வந்திருக்கும் சங்கடங்களையும் அவர்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள் என்றுதான் அர்த்தம். ஏனென்றால் நீ கஷ்டப்பட்டு கொண்டே இருக்கிறாய் என்றாலே உன் கர்மா கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து கொண்டிருக்கிறது என்றுதான் அர்த்தம். எனவே மற்றவர்கள் செய்யும் செயலால் நீ வேதனைப்பட்டாலும் உன்னுடைய கர்ம வினைகளின் வலிமை குறைகிறது என்பதால் நிம்மதி கொள் என் கண்மணியே. மற்றவர்களைப் பற்றி நீ கவலைப்படத் தேவையில்லை. உன் அன்பை புரிந்து கொள்ளாதவர்கள், உன்னை வேதனைப்படுத்துபவர்கள் அவரவர் கணக்கை அவரவர்கள் அனுபவித்துதான் ஆக வேண்டும். அவர்களை நான் பார்த்து கொள்கிறேன் என் குழந்தையே. எந்த சூழ்நிலையிலும் இழந்து போனதையும் உனக்கு வராமல் போனதையும் நினைத்து நினைத்து கவலைப்படாதே. நடப்பது அனைத்தும் நன்மைக்கே என்ற நினைப்போடு உன்னுடைய லட்சியத்தை நோக்கி நீ முன்னேறிக் கொண்டே இரு. நடப்பது அனைத்தும் நன்மைக்கே என்று சொல்கிறீர்களே சாயப்பா, என்னையும் அப்படி எண்ணிக்கொள்ள சொல்கிறீர்களே. ஆனால் என் வாழ்க்கையில் எந்த மாற்றமும் நிகழவே இல்லையே என்று நீ கேட்பது எனக்கு புரிகிறது. பொறுத்துக்கொள். பொறுமைக்கு தக்க பரிசு கூடிய விரைவில் உன்னிடம் வந்து சேரும். இதுவரை பொறுமையாக காத்திருந்தாய் அல்லவா? இன்னும் சிறிது நேரமே உன்னுடைய பொறுமைக்கான பதில் நான் உனக்கு தருவேன். சர்வ நிச்சயமாக தருவேன். உன்னுடைய வேண்டுதல் கேட்கப்பட்டது என் குழந்தையே. உன் வேண்டுதல் நிச்சயமாக பலிக்கும். நீ படும் துன்பத்தையே பெரிதாக நினைத்து நினைத்து வருந்திக் கொண்டிருக்கிறாய். அப்படியல்ல. இந்த வாழ்க்கையில் உள்ள அனைவருக்குமே இன்பமும் துன்பமும் மாறி மாறி வந்து கொண்டேதான் இருக்கும். இன்பம் மட்டுமே யாருக்கும் நிரந்தரமாக இருந்து விடுவதும் இல்லை, துன்பம் எல்லோருக்கும் நிரந்தரமாகவும் இருந்துவிடவும் இல்லை. மாறி மாறி வந்தாதான் அதுதான் வாழ்க்கை. அந்த வாழ்க்கையில் எப்படி நீ போராடி ஜெயிக்கிறாய் என்பதுதான் உனது வெற்றியில் அடங்கி இருக்கிறது. எனவே எது வந்தாலும் நம்பிக்கையோடு போராடு. தைரியமாக இரு. மனதை வீணாக காயப்படுத்தாதே. உன் கண்ணீரை வீணடிக்காதே. அனைத்திற்கும் சாட்சியாக நான் இருக்கிறேன். எதுவுமே நடக்கவில்லை, எந்த மாற்றமுமே என் வாழ்வில் நிகழவே இல்லை என்று நீ சொல்வது என் காதில் விழுகிறது. இப்படியே வாழ்க்கை சென்று கொண்டிருந்தால் எதுவுமே நிலைக்காது, வாழ்க்கையே வீணாகிவிடும் என்று உன் மனதை காயப்படுத்தி கொண்டு நீயே வந்து என் பாதத்தில் விழுந்து அழுகிறாய். நான் அடிக்கடி கூறுவது போல 2 விஷயத்தை உன் மனதிலும் உன் கையிலும் பத்திரமாக வைத்துக்கொள். ஒன்று நம்பிக்கை, மற்றொன்று பொறுமை. நம்பிக்கையாகவும் பொறுமையாகவும் இரு. இனி உன் வாழ்வில் எல்லாமே மாறப்போகிறது.
மங்கள செய்தி, இனிப்பான செய்தி உனக்காகவே காத்திருக்கிறது. உன் கஷ்டங்கள் விலகும் இனிய நாளாக இனிவரும் நாட்கள் மாறப்போகிறது. எனவே என் குழந்தையே, பொறுமையாக இரு. பொறுமை என்பது மற்றவர்களுக்கு அடிமையாக இருக்க வேண்டும் என்று அர்த்தம் கிடையாது. அது மட்டும் அல்லாமல் அமைதியாக இருக்க வேண்டிய அவசியமும் இல்லை. உனது விருப்பத்திற்கு மாறாக எதுவாவது நடந்தால், ஏதாவது உனக்கு நடைபெற்றால் அதை எதிர்த்து நின்று போராடு. அப்பொழுதும் பொறுமையாகவும் அமைதியாகவும் இருந்து விடாதே. உன் சாயப்பா சொன்னதற்காக. எது நடந்தாலும் என்ன நிகழ்ந்தாலும் நான் பொறுமையாக இருப்பேன். அனைத்தையும் என் சாயப்பா காலடியில் சமர்ப்பித்து விடுவேன். என் வாழ்க்கையை அவர் பார்த்து கொள்வார் என்ற நம்பிக்கை வார்த்தைகளை உன் மனதில் சொல்லிக்கொண்டே இரு. எப்பொழுதும் நல்ல எண்ணங்களை உன் மனதில் மட்டும் வைத்துக்கொள். தீய எண்ணங்களுக்கு இடம் கொடுக்காதே. மற்றவர்களை மறந்தும் கூட காயப்படுத்தாதே. தேவையில்லாத சிந்தனைகளை உன் மனதில் போட்டு குழப்பாதே. அமைதியாக இரு. அனைத்தையும் அப்பா பார்த்து கொள்ள இருக்கும் பொழுது வீணாக உன் மனதிற்கு கவலையை இடம் கொடுக்காதே. அந்த பொறுமையையும் நீ வளர்த்து கொள்ள உன் சாயப்பாவிடம் பிரார்த்தனை செய்து கொள். அந்த பிரார்த்தனை உன் மன வலிமையை அதிகரிக்க செய்யும். அனைத்தும் உன்னிடம் வந்து சேரும் நேரம் இது. கண்மணியே, தன்னம்பிக்கையை வளர்த்து கொள்ள 2 விஷயங்கள் முதலில் தேவை. தைரியம் அதற்கு முன்பாக தேவை. இதை வளர்த்து கொண்டால் எதையுமே சந்திக்க சுலபமாக முடிந்துவிடும். எனவே தைரியத்தை உன்னில் வளர்த்துக்கொள். அது இறைவனை உன்னில் வந்து அமர வைக்கும் நிச்சயமாக. அடுத்தது, சுயநலமின்மை உன்னில் இருந்தால் எதுவுமே உனக்கு இன்பமாக தோன்றும். சுகமோ துக்கமோ, நல்லதோ தீயதோ, கவலையோ வேதனையோ அனைத்தும் உன்னை நெருங்காது. அது நெருங்கினாலும் உன்னை தாக்காது. கவலைப்படாதே. உன் கஷ்டங்கள் எல்லாம் விலகும் இனிய நாளாக இனிவரும் நாள் மாறப்போகிறது. மிகப்பெரிய முக்கியமான செய்தி, ஆனந்தமான செய்தி, மகிழ்ச்சியான செய்தி உனக்காகவே காத்திருக்கிறது. உன்னை அளவுக்கு அதிகமாக நான் சோதனைக்கு ஆளாக்குகிறேன் என்று நினைத்து விடாதே. எவ்வளவுக்கு எவ்வளவு நீ சோதனையை சந்திக்கிறாயோ அவ்வளவுக்கு உன் வாழ்க்கையில் நீ மிகப்பெரிய வெற்றியை பார்ப்பாய். மிகப்பெரிய சந்தோஷத்தை அனுபவிப்பாய் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. சோதனைகள் வருகிறதே என்று சோர்ந்து போனால் வாழ்க்கையில் எதையுமே சாதிக்கவே முடியாது. அந்த சோதனையை எதிர்த்து நின்று போராட கற்றுக்கொள். உனக்கு வரும் சோதனையே உன்னை பார்த்து பயந்து வந்த வழி தெரியாமல் விலகிவிடும். இதுதான் வாழ்க்கையின் ரகசியமும் கூட. உன் விதியை நான் நிர்ணயித்து விட்டேன். உன் விதியை நான் மாற்றி எழுதும் வேலையையும் ஆரம்பித்து விட்டேன். ஆனால் நீயோ எதையோ மனதில் நினைத்து கொண்டு நம் வாழ்க்கை இப்படியாகிவிடுமோ, என்னாகிவிடுமோ, ஏதாகிவிடுமோ என்ற குழப்பத்தோடே உன் வேதனையோட மனதோடு உழன்று கொண்டிருக்கிறாய். கலங்காதே. எப்பொழுதும் மனதை போட்டு குழப்பாதே. நீ எதை நினைத்து வருந்துகிறாயோ அதையே உனக்கு சந்தோஷ நிகழ்வாக மாற்றித் தருவேன் உன் சாயிநாதர். நீ இது நாள் வரை எதை நினைத்து ஏங்கிக் கொண்டிருக்கிறாயோ, ஏக்கத்தோடு காத்து கொண்டிருக்கிறாயோ அது உன்னை தேடி சர்வ நிச்சயமாக வரும். அதை உனக்கு கிடைக்கும்படி நான் வழிவகை செய்வேன். எதுவுமே வேண்டாம் என்று நீ நினைத்து கொண்டிருக்கும் விஷயத்திலிருந்து அனைத்தையும் உனக்கு சாதகமாக நான் முடித்து தரதான் போகிறேன். இது உன் சாயப்பா உனக்காகவே செய்து கொடுக்கும் சத்திய பிரமாணம்தான். என்னிடம் எது வேண்டும் என்று மீண்டும் மீண்டும் உன் பிரார்த்தனையை என்னிடம் வைத்து கொண்டிருக்கிறாயோ அதற்கான நல்ல நேரத்தை, அதற்கான நல்ல நிகழ்வுகளை நான் ஏற்படுத்திவிட்டுதான் உன்னோடு வந்து பேசிக்கொண்டிருக்கிறேன். என்னுடைய ஆறுதலான வார்த்தைகளை உனக்கு கூறிக்கொண்டிருக்கிறேன். நீ யோசித்துக் கொண்டிருக்கும் உன் வாழ்வு எப்படி ஆகுமோ, என்னாகுமோ என்று உன் மனதில் ஒரு விதமான பயம் உழன்று கொண்டிருப்பதை நான் கவனித்துக் கொண்டுதான் இருக்கிறேன். உன் வாழ்க்கையில் என்னாகுமோ என்று பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஏனென்றால் உன் வாழ்க்கையை தீர்மானித்தது நானே. உன் வாழ்க்கையை நல்ல வழியில் அழைத்து செல்பவன்
நான் வடிவமைத்த பாதையில்தான் நீ உன் பயணத்தை செய்து கொண்டிருக்கிறாய். நீ செல்லும் பாதை தெளிவாக இருக்கும் சமயத்தில் உனக்கு ஏன் இந்த மனக்குழப்பமும் போராட்டமும்? உனக்கான அத்தனை விஷயங்களையும் நீ நேர்மையாக செய்து கொண்டிருக்கிறாய். உன்னுடைய எண்ணங்கள் எந்த தவறும் இல்லாமல் தான் இருக்கிறது. இப்படி அனைத்தையுமே நல்ல எண்ணங்களாக, நல்ல சிந்தனைகளாக, நல்ல நிகழ்வுகளாக உன் வாழ்க்கையில் நீ வைத்து கொண்டிருக்கும் பொழுது, உன்னிடம் நீ வைத்து கொண்டிருக்கும் பொழுது, எதற்காக இந்த விஷயம் நம் வாழ்க்கையில் நடக்குமா நடக்காதா, நம் வாழ்க்கையில் இது நிகழுமா நிகழாதா என்ற குழப்பம் உன் மனதில் வரவேண்டிய அவசியமே இல்லை. அதை வரவும் நீ அனுமதிக்கவே வேண்டாம். நீ நினைத்தது எல்லாமே உனக்கு சாதகமாகவே நடக்கும். நான் தான் உன்னோடு இருந்து கொண்டே இருக்கிறேனே, பின் உன் மனதில் ஏன் இந்த குழப்பம்? நான் உன் அருகிலேயே இருக்கிறேன். தாளிடப்பட்ட கதவுகள் என் நுழைவை தடுத்துவிடவே முடியாது. நீ எங்கு இருந்தாலும் என்னை நினைத்து கொண்டே இரு. என்னுடைய நாமஸ்மரணத்தை உச்சரித்து கொண்டே இரு. நான் எப்பொழுதும் உன் அருகிலேயே இருக்கிறேன் என்பதை மட்டும் மறந்து விடாதே. யாரும் என்னை தடுக்கவே முடியாது. உனக்கு நல்லது செய்வதிலிருந்து என்னை யாருமே தடுக்கவே முடியாது. உனக்கு செய்ய வேண்டியதை சரியான நேரத்தில், சரியான தருணத்தில் நான் உனக்கு கிடைக்கும்படி செய்வேன். எந்த ரூபத்தில் வேணுமானாலும் நான் வருவேன். வரவேண்டிய நேரத்தில் நிச்சயமாக வந்து என்னுடைய ஆசிர்வாதத்தை கொடுப்பேன். இது உன் சாயப்பா உனக்காகவே தரும் சத்திய வாக்குதான். என் மீது முழுமையாக நம்பிக்கை இருக்கிறதல்லவா? நான் இருக்கும் வரை நீ எதற்குமே கலங்காதே. நான் உன்னை கைவிடவே மாட்டேன். எனது ஆசிர்வாதத்தினால் நீ எப்பொழுதும் அனைவராலும் மதிக்கப்படுவாய், பாராட்டவும் படுவாய். கோபம், பொறுமை மிகப்பெரிய நோய்கள். அந்த கோபத்தையும் பொறுமையையும் உன் மனதிலிருந்து தூக்கி எறிந்துவிடு. எப்பொழுதும் பொறுமையாக இரு. உனக்கு வர வேண்டியதை நிச்சயமாக நான் உன்னிடம் கொண்டு வந்து சேர்ப்பேன். உன் பொறுமைக்கு பதிலாக நான் எப்பொழுதும் உன்னுடன் இருப்பேன் என்பதை எந்த நேரத்திலும் நான் இருக்கிறேன். எதற்குமே கலங்காதே. நான் உன்னை எந்த நொடியிலும் கைவிடவே மாட்டேன். எனது ஆசிர்வாதம் எப்பொழுதுமே உனக்கு உண்டு. என் பார்வை எப்பொழுதும் உன் மீதுதான் இருக்கும். நீ விரும்பிய வாழ்க்கையை வாழப்போகிறாய். அந்த நல்ல வாழ்க்கையை உன் கைகளில் கொண்டு வந்து சேர்க்கும் வேலையை நான் செய்ய ஆரம்பித்து விட்டேன். கூடிய விரைவில் உனக்கானது உன்னை தேடி வரும். உன்னோடு நான் இருப்பதை உணர்ந்து கொள்ளும் நேரமும் வரும். உலகம் எப்படியாயினும் இருக்கட்டும். உன்னை யார் வேணுமானாலும் வெறுத்து ஒதுக்கட்டும், அதீதமாக விரும்பட்டும். எல்லாமே மாயைதான் என்பதை நீ உணர்ந்து கொள்வாய். உணர்ந்து கொள்ளும் நேரத்தையும் நான் உனக்காக உருவாக்குவேன். வருவது வரட்டும், விட்டு விடாதே. என்னையே உறுதியாக பற்றிக்கொண்டு எப்பொழுதும் நிதானத்தோடும் சதாகாலமும் என்னுடன் ஒன்றியே இருப்பாய். உனக்கு தேவையான அனைத்தையும் நான் அள்ளி அள்ளி கொடுக்கவே காத்து கொண்டிருக்கிறேன். உன்னுடைய வேண்டுதல்கள் யாவுமே நிறைவேற்றப்படும். பொறுமை, நம்பிக்கை மட்டும் உன் உள்ளத்தில் உண்டென்றால் இந்த உலகமே உன் காலடியில்தான். சிறிதளவும் உன் மனதில் கவலைக்கு இடம் கொடுக்காதே. எப்போதும் ஆனந்தம் நிரம்பியவர்களாக இருக்கப்பார். மரணம் பற்றிய கவலையே வேண்டாம். கவலையை விட்டு ஒழித்துவிடு. உன் வேதனை பலரை சிரிக்க வைக்கலாம். ஆனால் உன் சிரிப்பு ஒருவரை கூட வேதனைப்படுத்தாதவாறு பார்த்துக்கொள். கடைசி நிமிடத்தில் கூடிய மாறிய ஆட்டம் நிறையவே இருக்கிறது. ஏதாவது ஒரு அதிசயம் உன் வாழ்வில் அப்போது நடக்கும் என்ற நம்பிக்கையோடு இரு. ஒரு கணம் போதும் அனைத்தையும் மாற்றி காட்டும் வல்லமை என்னிடம் இருக்கிறது. கண்ணமைக்கும் நேரம் போதும் அனைத்தையும் நான் மாற்றி காட்டுவேன். நான் மாற்றி காட்டுவேன் என்று சொல்லிக்கொண்டே இருக்கிறேன். ஆனால் சரியான நேரத்தில், உனக்கான தருணத்தில், உனக்கு கிடைக்க வேண்டிய அந்த நேரத்தில் நான் அதை நிச்சயமாக நிறைவேற்றியே தீருவேன். எதற்குமே கலங்காதே.
நீ என்னிடம் பிரார்த்தனையாக வைத்தது அனைத்தையும் நிச்சயமாக நிறைவேற்றுவதற்காகவே நான் காத்து கொண்டிருக்கிறேன். இனி உன் வாழ்வில் வசந்த காலம் ஆரம்பம். இதுதான் முடிவு. உன் சாயப்பாவின் தெய்வீக தீர்ப்பு.